விஜயகாந்த் 214 போட்டு ஒரு வாக்கெடுத்த மாதிரி, கமலஹாசன் 39 போட்டு ஒரு வாக்கெடுத்த மாதிரி விஜய்க்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவங்க ரெண்டு பேர்த்தோட ரசிகர் பலமும் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியும் விஜய்க்கு ஜாஸ்தி இருக்குது. மக்கள் விஜய வந்து எமோஷனல் கனெக்டா இருப்பதாக நம்ம நிறைய அந்த பேட்டிகள் ஜாதிலையும் எமோஷன் இருக்கு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது எல்முருகனும் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு ஆதவர்ஜனா. இந்த பட விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி ஹீரோ, விஜய் மறைக்கிறாரு. விஜய நான் சொல்றேன், நான் ஹீரோ விஜய் பயந்து கோலத்தனமா ஓடுனேன். நீ உண்மையிலே சுத்த வீரனா இருந்தேன்னா, துணிச்சலான இருந்தேன்னா, நான் 8ஆம் தேதி சொல்லி அடிச்சேன். 2 மாசம் பாஜக கிட்ட காம்ப்ரமைஸுக்கு ஓடினார் விஜய். ரெக்கார்டை எடுத்து பாருங்க. அப்போ நீங்க அவ்வளவு நாள் ஆண்டு திருட்டு போகல, ஆண்டு திருட்டு போன மாதிரி நபு கண்டன்னு ஒருவலர் கிருஷ்ணராவ் மாதிரி. SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. விஜய் அவர்கள் நெல்லை போயிட்டு வந்தாரு, காரைக்குடி போயிட்டு வந்தாரு, கன்னியாகுமரி போயிட்டு வந்திருக்காரு. உங்க சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட மக்கள் என்ன சொல்றாங்க? விஜய் பெரிய க்ரௌட் புல்ல, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலரைசேஷன் தான் வரும். இன்னைக்கு ஆர்வமாக வந்த கிறிஸ்தவர்கள் வந்து போலரைசேஷனில் ஓட்டு போடுவாங்களா இல்லையாங்கிறது கேள்விக்குறியாக தான் நான் வைக்கிறேன். விஜயை பொறுத்தளவில் போலரைசேஷனில் கருத்து சொல்லாமல் தன்னோட முகத்துக்கு ஓட்டுன்னு உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி வலமும் போகாமல் இடமும் போகாமல் இருக்கிறாரு. அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. சினிமா கலைஞரை மக்கள் நல்ல விதமாக தான் பார்ப்பாங்கங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. விஜயகாந்த் 214 போட்டு ஒரு வாக்கெடுத்த மாதிரி, கமலஹாசன் 39 போட்டு ஒரு வாக்கெடுத்த மாதிரி விஜய்க்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவங்க ரெண்டு பேர்த்தோட ரசிகர் பலமும் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியும் விஜய்க்கு ஜாஸ்தி இருக்குது. ஆனால் விஜயகாந்த் ஒரு நிலைப்பாடு எடுத்தார். விஜய் எந்த நிலைப்பாடும் எடுக்கலைங்கிறது மைனஸாக பார்க்குறேன். பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நான் நிற்பேன், என் தமிழ் மக்களுக்காக நான் நிற்பேன், அருந்ததி பிரியாரிட்டி ரிசர்வேஷன் தவறுன்னு சீமான் சொல்கிறாரு. பறையர் தேவேந்திர குல கன்சால்டேட் பண்ணுறதை 214 நாம் தமிழர் கேண்டிடேட்ஸும் ஒவ்வொரு பறையர் ஹேம்லெட்ஸுக்கும் ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் ஹேம்லெட்ஸுக்கும் உங்களுக்குள்ள பாதிப்புக்கு நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் பேசுகிறாருங்கிற கருத்தை அவங்க முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி இண்டோ பாக் வார், திருப்பரங்குன்றம் அந்த தீப பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைகளையும் வந்து சீமானுக்கு ஒரு கருத்து இருக்குது. அவர் தெளிவாகவே நிற்கிறார். விஜய் பல விஷயங்களில் போலரைசேஷனில் முடிவெடுக்க முடியாமல் நிற்கிறதுல, வலமும் போகாமல் இடமும் போகாமல் லாஸ்ட் மினிட் போலரைசேஷனில் விஜய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். நீங்கள் இஷ்யூ பேஸ்டாக சொல்கிறீங்க. நம்ம இஷ்யூ பேஸ்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த மக்கள் விஜயை வந்து ஒரு எமோஷனல் கனெக்டாக இருப்பதாக நம்ம நிறைய அந்த பேட்டிகள் வந்து ஜாதிலையும் எமோஷன் இருக்கு. விஜய்கிட்ட எமோஷன் கனெக்டாக பார்க்கக்கூடிய வன்னியர்கள் விஜய்க்கு போட்டான்னா பறையர் அணியான திமுக, காங்கிரஸ், விசிக பறையரை பிரதிபலித்துடும். அவங்களுக்கு நாயுடு, தெலுங்கு இருக்கிறாங்க, கிறிஸ்தவ முஸ்லீம் இருக்காங்க, வன்னியர்களும் 27 வன்னியர், காமராஜ் மாதிரி ஆன்டி வன்னியர் பண்ணலை ஸ்டாலின். அந்த அணி வெற்றி பெற்றுங்கிற அச்சம் அவனுக்கு வரும். அதே மாதிரி பறையர் ரசிகர்கள் வந்து திருமாவளவனையும் தேமுதிகவையும் விட்டுக்கிட்டு நம்ம விஜய்க்கு போட்டுட்டோம்னா வன்னியர் அணி வெற்றி பெற்றுமோங்கிற அச்சம் வரும். இதனால தான் நான் சொன்னேன், விக்கிரவாண்டி களத்துக்குள்ள விஜய் வந்து போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். சீமான் களத்துக்குள்ள போல்டா பெரிய போலரைசேஷனை எதிர்த்து மத்திய அரசு கேண்டிடேட்டு, பாமக என்டிஏ கேண்டிடேட்டையும் மாநில அரசு கேண்டிடேட்டையும் எதிர்த்து சீமான் போலரைசேஷனை எதிர்த்து சுத்த பேர்னா நின்னார். நீங்கள் போலரைசேஷனை கண்டு பயந்து கமலஹாசன் தினகரன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷனாக போயிட்டீங்க. மீண்டும் அங்கே போலரைசேஷன் தான் வரும். அந்த போலரைசேஷனில் உங்கள் ஆட்கள் மன வலிமை இழந்து நிற்க முடியாமல் தான் எடப்பாடிக்கு வந்து கொடி காட்டினான். அது மட்டும் இல்லை, இங்கே எடப்பாடியிலே உங்கள் ஆட்கள் வேலை போயிட்டான். இன்னும் வன்னியர் பொலிட்டிக்குள்ள உங்கள் ஆட்கள் வன்னியர் கேண்டிடேட்ஸ் தான் நீங்கள் ஜாஸ்தி போட்டிருக்கீங்க. அத்தனை பேரும் எடப்பாடியும் அன்புமணியும் குறி வச்சு வன்னியர் கிராமங்களில் போய் அந்த கேண்டிடேட்டு ஒர்க் பண்ணவங்களையும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கோட்டை விட்ட இடம் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு கமலஹாசன் தினகரன் மாதிரி இல்லாமல் விக்கிரவாண்டியில் கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டபோது கண்டெஸ்ட் பண்ணாமல் போலரைசேஷன் விக்கிரவாண்டியில் அலோவ் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்தனால தான் இப்போ ஜெனரல் எலெக்ஷனில் அதே போலரைசேஷன் வருது. லாஸ்ட் மினிட் உங்கள் ஆட்கள் வந்து பறையர் ரசிகர்கள் வந்து திமுக அணிக்கும், வன்னியர் ரசிகர்கள் வந்து பெருமளவு அதிமுக அணிக்கும், ஓரளவு திமுக அணிக்கும் போட்டு போலரைசேஷனில் நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு நான் விஜயை ஜட்ஜ் பண்ணுறேன். அதே மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷன்லையும் நீங்கள் இண்டோ பாக் வாரில் கருத்து சொல்லலை, இது திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் கருத்து சொல்லலை. இதுலேயும் போலரைசேஷன் வரும்போது ஒரு தரப்பு வந்து அந்த அணி ஜெயித்திடக்கூடாதுன்னு இந்த சோசியல் செக்ஷன் தங்கள் யார் ஜெயிக்கணும்னு அந்த அணிக்கும், இன்னொரு தரப்பு அடுத்த அணிக்கும் போடுவாங்க. இதில் விஜய்க்கு அபிமானிகள், இந்த அபிமானிகளும் சரி, கிறிஸ்தவ முஸ்லீம் அபிமானிகளும் சரி, தங்கள் ஜாதி மதத்துக்குன்னு போயிட்டாங்கன்னா விஜய்க்கு படம் பார்ப்பானே தவிர ஓட்டு போட மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் பேர் இருக்கதா
அந்த புள்ளி விவரம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி 18லேருந்து 29 வயசு இருக்கக்கூடியவங்கெல்லாம் பெரும்பாலும் விஜயை விரும்புகிறாங்க. அதுவும் வந்து பெண்களும் சேர்த்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதே மாதிரி பெண்கள் பெருவாரியான வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக அண்மையில் ஒரு செய்தி ஒன்று அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பப்ளிக் பைட்ஸாக நம்ம நிறைய விஷயங்கள் பல்வேறு தொலைக்காட்சி, அது வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் அல்லது முன்னணி நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய இதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு செய்தியாக வருது. ஆனால் வந்து நம்ம ஊடகங்களில் உட்காந்துட்டு நம்ம டிஜிட்டலில் பேசும்போது விஜய்க்கு வந்து எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, பெரிய வரவேற்பு இல்லை. இதில் எது உண்மை? மே 4 தான் எல்லாம் உண்மைன்னு தெரியும். நேர்மையானவனா இருந்தா இலவசம்னு சொல்லி குழப்பமாகி பிச்சை எடுக்கக்கூடிய விஜய்க்கு ஓட்டா, இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு ஓட்டான்னு இந்த டிஜிட்டல் வாலாக்கள் இந்த கேள்வியை முன்வைக்கணும். அந்த பெண்களும் அந்த இளைஞர்களும் நீ ஓட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு இந்த 8 நாள்ல நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. ஒவ்வொரு இஷ்யூ விஜய் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு பெண்கள் நம்புறாங்க, இளைஞர்கள் நம்புறாங்க. நாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாச்சு, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாச்சு. நேற்று ஒரு விஷுவல் ஒன்று பார்த்தேன். நான் வந்து 2 முறை சீமானுக்கு தாங்க ஓட்டு போட்டேன், ஆனா அவர் வந்து சும்மா பேசி பேசி கடைசியா வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு, அவரும் ஜெயிக்க மாட்டேங்கிறாரு. இந்த முறை எங்க தலைவனே வந்துட்டான், அதனால நான் வந்து தாவேகால ஜாயின் பண்ணிட்டேங்கிறான். அதைத்தான் நான் சொல்றேன். இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்ற சீமான் நேர்மையானவனா, இலவசங்களை பொருட்களை நீ எந்த தாவேகாவின் தலைமை ரசிகன் இது சர்க்கார் படத்தில் போட்டு உடைச்சானோ அதுக்கு மாறா மக்களை ஏமாற்றக்கூடிய விதமா வியாபார அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல், சுயநலாத அரசியல், பச்சோந்தி அரசியல் பண்ணக்கூடிய விஜய்க்கு நிலைப்பாடு கரெக்டா, இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு நிலைப்பாடு கரெக்டா, 10ஓடு 11 அத்தோடு 1 குட்டையில ஊறிய 2 மட்டைகள் மாதிரி மீண்டும் குட்டையில ஊறின விஜய்க்கு நிலைப்பாடு கரெக்டானு அதே சகோதரர்கிட்ட 8 நாள் டைம் இருக்குல்ல, கேளுங்க. பிராண்டி விஸ்கி தான் நாட்டுக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி நிலைப்பாடு, ஸ்டாலின் நிலைப்பாட்டில் தான் விஜயும் இருக்கிறாரு. அந்த நிலைப்பாடு கரெக்டா, பிராண்டி விஸ்கியை ஒழிச்சாதான் பெண்களுக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய சீமான் நிலைப்பாடு கரெக்டாங்கிறதையும் நீங்க கேளுங்க. இதனால தான் நான் சொல்றேன், விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு, கமலஹாசன் சீமானுக்கு அனுகூல சத்துரு மாதிரி விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு. இந்த இஷ்யூ பேஸ்டா சீமானுக்கு கேண்டிடேட்ஸ் யாரு, அவங்க எப்படி அர்ப்பணிப்பு உணவு கொண்டவங்க, சீமானுக்கு கொள்கைகள் என்ன, விஜய்க்கு கொள்கை என்ன, சீமானுக்கு போல்ட்னஸ் என்ன, 4 வரையும் இருக்கக்கூடிய கரேஜ் மகன் சீமானுக்கு இருக்கு. கோளையாட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஊழல் பெருச்சாளிகளை ஊண்டுகோலா தூக்கிக்கிட்டு இனத்தை அழிச்ச காங்கிரஸுக்கு கூட்டணி வராதுன்னு இயங்கக்கூடிய விஜய்க்கு லீடர்ஷிப் வந்து கமல்ஹாசன் லீடர்ஷிப் மாதிரி வீக் லீடர்ஷிப் ஆகுது. இந்த 8 நாளைக்குள்ள இது வெளியே தெரியனால தான், தெரியும் போதுதான் விஜய்க்கு போடலாம்னு நினைச்சவங்க அப்படியே மாறி சீமானுக்கு போடுவான். இதைத்தான் ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் ஆஃப் விஜய் வில் பி ரியல் ஓட்ஸ் டு சீமான். 8 நாளைக்குள்ள நான் பேசுறதெல்லாம் அப்படி கத்திரிச்சு துண்டு துண்டா போகும்போது நிலைமையே மாறும். இன்னும் 1 வாரம் இருக்கு, நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த 1 வாரத்துல சூழல் எப்படி வேணா மாறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியே வந்து விஜய்க்கு வந்த அந்த இளைஞர்கள் அலை அப்படியே வந்து மாறும் அப்படிங்கிறீங்களா? அது ஆஸ்பிரேஷனல் ஓட்டு. அது ரியல் ஓட்டா மாறும்போது விஜய் மோசடி பண்றாரு. சர்க்கார் படத்துல இலவசத்தை எழுதிட்டு 2500 ரூபாய் கொடுப்போம் சார், எல்லா வழியிலையும் தாங்கிட்டு நான் வந்திருக்கேங்கிறார் சார். எல்லா வழியிலையும் தாங்கிட்டு ஜனநாயகன் படத்தை கடைசியா வந்து ரிலீஸே பண்ணிட்டாங்க. நீங்க முடக்கம் தான் செஞ்சீங்க, கடைசியா படத்தையே ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க அந்த அளவுக்கு தாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல தான் இனத்தை அழிச்ச காங்கிரஸ் கொடுத்த வலிக்கு காங்கிரஸை எதிர்க்கிறது தான் சுத்த வீரனுக்கு அடையாளம். காங்கிரஸ் கிட்ட போய் அடைக்கலம் புகிறதோ மடிப்பிச்சை எடுக்கிறதோ கோழையின் அடையாளம்னு சீமான் காங்கிரஸ் விஜய இனத்தை அழிச்ச காங்கிரஸை ஒழிக்கணும்னு சீமான் அடிக்கிறாரு. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்காங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ 2 தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிடுறார். ஒன்று திருச்சி கிழக்கு, இன்னொன்று பெரம்பூர். இந்த 2 தொகுதியை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் என்னவா இருக்கு? அது அவருக்கு உரிமை, எந்த தொகுதி வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். சரி, 2ல ஏதோ ஒன்று ஜெயிப்பாரா விஜய்? ஜெயிப்பாரா? 2லயும் நான் சீமான் ஜெயிப்பாரான்னு கேட்டேன். அதே மாதிரி இவர் 2ல ஒன்று ஏதோ ஒன்று ஜெயிப்பாரா? 2லயும் விஜய் ஃபைட்டிங் கேண்டிடேட். இனிக்கோ எழுதராஜா ஜெயிக்க முடியாது. ஃபைட்டிங் கேண்டிடேட். எந்த ஃபேக்டர் அவரை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஃபைட்டிங் கேண்டிடேட்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க என்ன ஆன்சரை கூடுதலா எதிர்பார்க்கறீங்க? இல்ல, அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பார்ல, இந்த தேர்ந்தெடுத்த ஃபைட்டிங் கேண்டிடேட்ங்கிறது என்னோட பதில். இல்ல, அவர் நினைச்சிருந்தா கமலஹாசனுக்கு தினகரனுக்கு இதுதான் சொன்னேன், ஃபைட்டிங் கேண்டிடேட்னு. சீமான் 3வது போவார்னு தான் திருவெற்றியூர்ல சொன்னேன். ஸோ நான் எனக்கு தோன்ற நான் என்ன கணிக்கிறோன்னா அதுதான் சொல்ல முடியும். பெரம்பூர்லயும் அப்போ வந்து கொஞ்சம் ஃபைட்டு தான். பெரம்பூர்ல என்ன பிரச்சனைனா விஜய் கால்கள் விலை போறான், கூட இருக்கவனே விலை பேசி விற்கிறான். இதெல்லாம் இந்த 1 வாரத்தில் நடக்குதா? விஜய் போயிட்டு வந்தாங்க. இது 4-5 நாளா நடக்குது. இன்னும் நிறைய இடங்கள்ல அது வேணாம், அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். 4ஆம் தேதி என்ன ஓட்டு வரும்னு பாத்துக்கலாம்னு சொன்னோம். ஆண்ட கட்சிகள் என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு பழைய தேர்தல். அதே மாதிரி இந்த முறை ஏதாவது பல்வேறு
விஷயங்கள்லாம் பண்ண போறாங்களா? கண்டிப்பா கமலஹாசன் ஓட்டுக்கு ரூபா கொடுத்திருந்தாருன்னா கோயம்புத்தூர்ல ஜெயித்திருப்பாரு. கொடுக்கல, அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்க மகன். பட் விஜய் ஓட்டுக்கு ரூபா கொடுக்கக்கூடிய வேலையை பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். விஜய் ஆட்கள் புதுச்சேரியில் ஓட்டுக்கு ரூபா கொடுத்துருக்காங்க. இப்பவும் வாசுதேவநல்லூர் போன்ற இடங்கள் எல்லாம் விஜய்க்கு தேர்தல் பிரச்சாரத்தை பாருங்க. இளைஞர்களோ ரசிகர்களோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹிட்ஸோ ஒரு புண்ணாக்கும் இல்லை. 60-50 வயசு தாண்ட பெண்கள் தான் போறாங்க. ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு 300 ரூபா கொடுப்பாங்க. வயசான கிழவிலாம் டான்ஸ் ஆடுது சார், துண்டை போட்டுட்டு. இல்லை, நான் சொல்றது அந்த பிரச்சாரத்துக்கு இளைஞர்கள் இல்லை, வயசான அம்மாக்களுக்கு 300 ரூபா கொடுத்து கூட்டிட்டு போறாங்கிறேன். நீங்க வேணா உங்க ரிப்போர்ட்டர்ஸை வச்சு அந்த தொகுதிகளை எடுத்து பாருங்க. விஜய்க்கு வந்து வேட்பாளருக்கு பிரச்சாரத்துக்கு இளைஞர்கள் போனோம், இளைஞர்கள் போகல, பெண்களுக்கு. சின்ன பசங்கள்லாம் கூட வீட்டில் கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. தாத்தா எங்க இந்த தடவை வந்து டிவி கேக் ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அவங்க கேட்கட்டு. ஆனா இலவசத்துக்கு எதிர்த்து ஓட்டு போடக்கூடியவங்க சீமானுக்கு ஓட்டு போடுங்கிறதையும் இலவச எதிர்ப்பாளர்கள் வந்து தெளிவா இருப்பாங்க. இஷ்யூ பேஸ்டா விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்களே. நான் பிறந்த காலத்தெல்லாம் வந்து அவரு இப்போ வந்து அவர் ஒரு எம்ஜிஆரா இளைஞர்கள்லாம் பாக்குறதாக பழைய ஆட்கள் உங்களை மாதிரியான ஆட்கள் ஒரு சில பேர் சொல்றதை அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் சேர்ந்து 15 விழுக்காடு ஓட்டு தான் எடுத்தாரு. இதுதான் எம்ஜிஆர் கலட்சணமே. எம்ஜிஆரே அண்ணாவும் கலைஞரோட சேர்ந்து 15 விழுக்காடு தான் எடுத்தாரு. 2 ஹீரோஸ் கூடவே பராசக்தி ஹீரோ கலைஞரும் அண்ணாவும் இருந்தாங்க. முதல் எலெக்ஷன்ல அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் 3 பேரும் சேர்ந்து 15 தான் எடுத்தாங்க. அதுல எம்ஜிஆருக்கு ஷேர் பார்த்தா அதோட குறைஞ்சு போகும். இப்போ எம்ஜிஆர் மாதிரி இப்போ விஜய் இல்ல எங்க அதை தானங்க நான் சொல்றேன். முதல் எலெக்ஷன்ல அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் எல்லாம் சேர்ந்து இல்ல சார். எம்ஜிஆர் அரசியல்வாதியா பார்த்திருப்பாங்க, நடிகரா பார்த்திருப்பாங்க, ஒரு மெச்சூர்டான பர்சனா வந்து மக்களுக்காக நல்லது பண்றாருன்னு பார்த்திருப்பாங்க. ஆனா விஜய சின்ன சின்ன பசங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாரும் வந்து நல்லா நம்ம நாட்டு மக்களுக்காக நல்லா பண்ணுவார் போல இருக்கே அப்படின்னு பேசுறாங்கல்ல. சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. 4 வயசு பையன், 5 வயசு பையன் எல்லாம். அந்த சின்ன சின்ன பசங்க சர்க்காரை பார்க்க சொல்லுங்க. நான் 3 தடவை பார்த்தேன். இலவசங்களை போட்டு உடைக்கிறாரு. அப்படி உடைச்சவர் இன்னைக்கு இலவச ஆதரவுன்னு சொன்னா விஜய் மோசடி பேர்வழி, ஏமாத்து பேர்வழி, சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பச்சோந்திங்கிறத அந்த பசங்க புரிஞ்சுக்கிடுவான். எலெக்ஷன் டைம்ல சர்க்கார் படத்தை போட்டாலே போதும் விஜய் ஒரு ஃப்ராட் அரசியல்வாதின்னு புரிஞ்சுக்குவான். இந்த படம் விவகாரம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசுபொருளா மாறிச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது எல்முருகனும் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொன்னார். இந்த பட விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி ஹீரோ, விஜய் மறைக்கிறாரு. விஜயை நான் சொல்றேன், நான் ஹீரோ விஜய், நீ பயந்து கோலத்தனமா ஓடுன, நீ உண்மையிலே சுத்த வீரனா இருந்தேன்னா, துணிச்சலான இருந்தேன்னா, நான் 8ஆம் தேதி சொல்லி அடிச்சேன் சசிகலா ட்ரீட்மெண்ட் உனக்கு உறுதினு விஜய்க்கு சொல்லி அடிச்சேன். நியூஸ் 18 தொலைக்காட்சி சேனல்ல பாருங்க. 2 மாசம் பாஜக கிட்ட காம்ப்ரமைஸுக்கு ஓடினார் விஜய். 2 மாசம் காம்ப்ரமைஸுக்கு ஓடினாரு. எப்படியாவது மோடியை சமரசம் பண்ணிடலான்னு ஓடினாரு. அதுக்கு தமிழிசை அம்மையாரை பிடிச்சாரு, நயினாரை பிடிச்சாரு, அண்ணாமலையை பிடிச்சி அண்ணாமலை அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிட்டாரு. ஒரு ரெட்டியை பிடிச்சி போய் பேசினாரு, ஆதவ ரெட்டி பேசினாரு. சமரசம் அங்க முடியலன்னும் போது இப்போ இதுல எல்முருகனை சொல்றீங்க. 90 நாள் ஆன பிறகு நீங்க வந்து எல்முருகனை இப்போ குற்றச்சாட்டுறீங்கன்னா, நீங்க தைரியமான ஆளுன்னா, காம்ப்ரமைஸ் பேசலன்னா, நீங்க வந்து 9ஆம் தேதி ஜனவரி 9 8ஆம் தேதியை சொல்லி அடிச்சிருக்கிறேன். ரெக்கார்டை எடுத்து பாருங்க, நடுநிலையாளர்கள் பாருங்க. அப்போ நீங்க அவ்வளவு நாள் ஆண்டு திருட்டு போகல, ஆண்டு திருட்டு போன மாதிரி நபு கண்டன்னு ஒருவலர் கிருஷ்ணராவ் மாதிரி பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பேச்சை பண்ணிட்டு இருந்தீங்க. அது நடக்கலன்னு இப்போ இந்த குற்றச்சாட்டை சொல்றீங்கன்னு நான் தெளிவா ஆதாரத்தோட சொல்றேன். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் காண்டு அப்படிங்கிறாரு. ஒண்ணு என் கூட இருந்தவங்களை வச்சே நீங்க என்னென்னமோ பண்ண பாக்குறீங்க. இன்னொரு படம் அந்த பட விவகாரத்தை அவரு அபத்தம். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல. ஸ்டாலின் ஸ்வீப் அடிக்கிறாரு. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே இல்லை, நாடார்கள்ட்ட எதிர்ப்பு இல்லை. ஸ்டாலின் அத்தனை நாடார்களும் எடப்பாடிக்கு எதிராக போர்க்குளம் கொண்டு நிற்கிறான். தென் மாவட்டத்திலையும் சென்னையிலையும் கலைஞருக்கு எதிராக இருந்த நாடார்கள்லாம் ஸ்டாலின் ஆதரிக்கிறாங்க. கலைஞருக்கு எதிராக இருந்த தேவேந்திர குல வேளாளர்களை ஸ்டாலின் ஆதரிக்கிறாங்க. அனைத்து சமூகங்களும் ஸ்டாலின் ஆதரிக்கிறாங்க. ஸ்டாலின் வந்து பெண்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு வாக்கு அபரிதம். ஸ்டாலினை பொறுத்தளவில் நீங்கள் காண்டு அடைஞ்சிங்களா 2024 39 அடித்ததை கண்டு அதே மாதிரி மிகப்பெரிய ஸ்வீப்பை ஸ்டாலின் அடிக்க போகிறாரு. விஜய்க்கு பணியும் ஒரு அனுகூல சத்துருவாட்டு உதயநிதி ஸ்டாலின் மேலே வன்மத்தில் வந்த விஜயும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அந்த எடப்பாடி ஓட்டை பிரித்து உதயநிதி ஸ்டாலினுக்கு மீண்டும் அனுகூலம் செய்து மிகப்பெரிய வெற்றியை ஸ்டாலின் அடையதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. இதுதான் நடக்க போகுது. விஜய்க்கு எத்தனை வாக்கு சதவீதம் இருப்பதா இன்றைய தேதிக்கு நீங்கள் கணிக்கிறீங்க? அதான் 4ஆம் தேதி சொல்லணும்னு முதலே சொல்லியாச்சே சர்மா. திரும்ப அதை கேட்கறதுல என்ன இருக்குது? விஜய் பாப்புலர் ஹீரோ, இஷ்யூ பேஸ்டா சீமான் கிட்ட மடங்குறாரு. சீமான் போல்டா நிற்கிறாரு. விஜய் கோலத்தனமா இருக்கிறாரு. சீமான் கிளாரிட்டியோட நிற்கிறாரு. விஜய் இலவசத்திலே சினிமாவில் ஒன்று, அரசியலில் ஒன்றுன்னு காட்டுறாரு. விஜய் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சினிமாவில் சொல்றாரு. மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்கு சீமான் தான் நிற்கிறாரு. விஜயால நிற்க முடியல. தமிழங்கிறாரு. தமிழ் ஜாதிகள் பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் 5 விழுக்காடு
இடஒதுக்கீடு உயர்வு விஜயால பேச முடியல. தமிழ்லேருந்து வந்து தான் தெலுங்கு, கன்னட, மலையாளம்னு சீமான் பேசுறது விஜய் பேசல. பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, என் தமிழ் இல்லைன்னு சீமான் சொல்றது விஜயால சொல்ல முடியல. கோயில் அர்ச்சனை தமிழில் வேணும்னு சீமான் சொல்றதை விஜயால சொல்ல முடியல. 8 நாட்களில் சீமான் எங்க நிற்கிறாரு, விஜய் எவ்வளவுக்குள்ள சொதப்பலாட்டு கோழைத்தனமா நிற்கிறாருங்கிறத அந்த சின்ன குழந்தைகள் கூட உணரக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் தம்பிகள் தமிழகம் முழுவதும் கொண்டு போவாங்க. இதுக்கு பிறகுதான் 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகே, பார்ப்போம். விஜய் சொல்ற மாதிரி விசில் புரட்சி நடக்குதா இல்லையாங்கிறது கண்டிப்பா ரிசல்ட் அன்னைக்கு தெரிஞ்சிடும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.